என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும், பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், ஒவ்வொரு வீட்லயும் இருக்கிற என்னோட குட்டி, குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். அந்த குட்டி அந்த குட்டி பையனா படத்துல நடிச்சது வந்து இவன்தான். மங்காத்தா உங்களுக்கு வந்து பாதிப்பு தந்தது. ஏன்னா திரௌபதி வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு எல்லா மேடையிலையும், மங்காத்தாவால தான் நான் வந்து எதிர்பார்த்த வெற்றி அடையல அப்படின்னு. நீங்க சக்சஸ் மீட்னே போட்டிருக்கீங்க, உங்களுக்கு மங்காத்தா பாதிப்பு தரலையா? அது ஒரு சின்ன வருத்தம் இருக்க தான் செய்யுது. பட் ஆனா பாலா சொன்ன மாதிரி பெரியவும் சேர்ந்து வந்திருந்தா. சாலரிங்கிறது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆக்டர்ஸ் தான் யா கொடுத்துட்டீங்க, அதுதான் சொல்றேன். சார், அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் தானே? ஏன்னா அவங்க எந்த ப்ரொமோஷன் வரலையே. ஆரம்பிக்கலாமா? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. அடுத்ததா ஒரு முக்கியமான கதாபாத்திரம், இந்த 3 கதைகளுக்குமான ஹீரோ. அவரை வந்து கூப்பிட போறோம். அவருடைய ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் ஆகட்டும், அவருடைய பொலிட்டிக்கல் வியூ ஆகட்டும், அவருடைய இந்த ஓப்பன் தாட் ஆகட்டும், சரி பாத்துக்கலாம் இதை ட்ரை பண்ணலான்ற அந்த தைரியம் ஆகட்டும், அவரை மாதிரியான கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நான் வந்து சொல்லுவேன். ஸோ படம் ரிலீஸ் ஆகி 6 days தான் ஆகுது அப்படின்ற மாதிரி அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டே இருந்தாரு ப்ரொடியூசர். பட் ஜஸ்டிஃபை பண்ணணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் இண்டீட் அ சக்சஸ். இன்ஸ்டாலையும் சரி, யூடியூப்லயும் சரி, நம்ம பிரஸ் மத்தியிலையும் சரி, பயங்கரமா வந்து என்ஜாய் பண்ணப்படுது, பயங்கரமா ஷேர் பண்ணப்படுது. ஸோ வெரி வெரி ஹாப்பி டு வெல்கம் அவர் டிரெக்டர் விக்னேஷ் கார்த்திக். எல்லாருக்கும் வணக்கம். பிரஸ் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். போன வாட்டி நான் அந்த ப்ரெஸ் ஷோலேயே ரொம்ப கம்மியாக தான் பேசினேன். ஏற்கனவே டயர்டாக தான் இருப்பீங்க, ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் லென்த்தாக பேசிக்கலாமா உங்கள் பெர்மிஷனோட? தேங்க்யூ. அண்ட் ப்ரெஸ் ஷோவில் வந்து சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில், சக்ஸஸ் ஆச்சுன்னா சக்ஸஸ் மீட்டில் ரெண்டு வாட்டி சொன்னேன். அண்ணா அப்போவே சொன்னார், 11 வாட்டி சொல்லிட்டீங்க, சொல்லாதீங்க அப்படின்னாரு. நான் நீங்கள் சொன்ன மாதிரியே வந்துருச்சுன்னா அதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ படம் ரிலீஸ் ஆகி இன்னைக்கு 6வது நாள். இன்னும் 6 நாள் தான், அதுக்குள்ளே என்ன சக்ஸஸ் மீட்டு? சில பேர் 2 நாள்லேயே பண்ணுவாங்க, 3 நாள்லேயே பண்ணுவாங்க. ஆனால் ஓகே, இது 6வது நாள் அப்படின்னும் போது எதனால இது எங்களுக்கு சக்ஸஸ் மீட் அப்படின்னா, ஹாட்ஸ்பாட் 1 வந்து சின்ன கம்மியான தேட்டர்ஸில் தான் ரிலீஸ் ஆச்சு. 5 வாரம் ஆனால் தேட்டரில் ஓடிச்சு, நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது. அந்த 5 வாரம் ஹாட்ஸ்பாட் 1 வந்து மொத்தமாக அதோட லைஃப் டைம் கலெக்ஷன் எவ்வளோ இருந்ததோ அதுக்கு டபுள் மடங்கு இது முதல் 4 நாள்லேயே பண்ணிருச்சு. ஸோ மண்டே வரைக்குமே இது பண்ணிருச்சு. ஸோ அந்த வகையில் எங்களுக்கு இது சக்ஸஸ் தான். அதனால சக்ஸஸ் மீட் கான்ஃபிடென்ட்டாக தைரியமாக பண்ணுறோம். அண்ட் இந்த சக்ஸஸ்க்கு மிக முக்கியமான காரணம் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் சைடில் செந்தில் சார், 5 ஸ்டார் செந்தில் சார். ஒரு கரெக்டான ஒரு நல்ல டிஸ்ட்ரிபியூட்டர் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இந்த படம் மூலமாக எங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ரொம்ப நன்றி சார், தேங்க்யூ. அண்ட் இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபிலேயே அமேசிங்கான ஷார்ட் டிவிஷன் சென்ஸ் இருக்கிறது ஜோசப்க்கு தான். இது வரைக்கும் நான் ஒர்க் பண்ண டிஓபியில் சொல்கிறேன். அது இன்னும் நிறைய, இன்ஃபேக்ட் அஸ்வின் கதைலாம் நீங்கள் நம்ப மாட்டீங்க, அதெல்லாம் கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 0 பட்ஜெட்டில் தான் சோனி எஸ்1 ஷூட் பண்ணுவோமா, சோனி FX3ல ஷூட் பண்ணோம். கிட்டத்தட்ட அந்த அஸ்வினோட அந்த கதையில் இருக்கிற வீடு வந்து என் ஒய்ஃபோட வீடு. ஸோ எக்யூப்மெண்ட் எல்லாம் வெறும் ட்ராக் அண்ட் ட்ராலி இவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படி எடுத்து அந்த கதை இவ்வளோ ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராபின் யூனிக்கான ஒரு கை. அவர் வந்து இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன், படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், ஒரு ஹார்ட் அட்டாக் போர்ஷன் இருக்கும். அந்த போர்ஷன் ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஹமரும் அந்த சீன்ல இருக்காரு. ஷூட் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஃபுல்லா அது பேர் என்ன, தம் இல்ல, சுருட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காராம். சுருட்டு அடிச்சு தம்மே வந்து ஒரு மாதிரி ஹார்ட் பீட்டை இன்க்ரீஸ் பண்ணும். சுருட்டு 2 சுருட்டு 3 அடிச்சுக்கிட்டே இருக்கான். அமர் கேட்கறான், ப்ரோ என்ன ப்ரோ அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? காலில் இருந்து அடிச்சு, நைட் அந்த சீன் ஷூட் பண்றோம், காலில் இருந்து அடிச்சுக்கிட்டே இருக்கு. இல்ல ஹார்ட் அட்டாக் சீன் இல்ல, அதுக்கு தான் ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ செத்துக்கிட்டு போயிட்டுறேன் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி இருந்தது. நல்ல வேலை ஹார்ட் அட்டாக் சீனு. வேற மாதிரி ஏதாவது ஃபர்ஸ்ட் நைட் சீன் என்ன பண்ணிருப்பாருன்னு தெரியல. ஸோ உங்ககிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் ராபின். அதுக்கப்புறம் சஞ்சனா வந்து இன்னும் ரொம்ப சின்ன பொண்ணு தான் அவங்க. ஷீஸ் ஏன்னா எப்பயுமே ஐயோ அது அப்படி ஆயிருமா, இது இப்படி ஆயிருமா சார், இது இப்படி இருக்கும். இன்னைக்கு ப்ரெஸ் மீட்க்கு வர்றதுக்கே சார் நான் எப்படி ஹோம்லியா சல்வார் போட்டு வரவா, ப்ரெஸ் ஏதாவது கேள்வி கேட்பேன். ப்ரெஸ் உங்களை பார்த்து எவ்வளவு பயப்படுறாங்க தெரியுமா?
ஏதாவது எனக்கு உனக்கா கேட்டுருவாங்களா அப்படின்ட்டு ஒரு அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, ஜாலியா வாங்க பார்த்துக்கலாம், ப்ரெஸ் எல்லாம் நம்ம ஆட்கள் தானே அப்படின்னு சொல்லி நான் தான் அவங்கள இது பண்ணேன். ஸோ அந்த வகையில இன்னும் தமிழ் சினிமாவுக்கு தமிழ் பேசுற ஒரு அழகான ஒரு ஹீரோயினா கூடிய சீக்கிரம் நீங்க வருவீங்க. வாழ்த்துக்கள். பிரிகிடா பிரிகிடா ஏற்கனவே நிறைய வாட்டி சொல்லிட்டேன், அவங்களோட ஃபேன் நான். இந்த பவி டீச்சரா அவங்க பண்ணதுலேருந்து அவங்களோட ஃபேன். ஸோ ஃபைனலி 2-3 ப்ராஜெக்ட்ஸ் நாங்கள் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட் நடந்துருச்சு. ஆனால் அவங்க கிட்ட சொல்லும்போது கொஞ்சம் பெருசா இருந்தது, அதை கொஞ்சம் சுருக்கிட்டோம். ரொம்ப சின்ன ரோலா போயிருச்சு, கொஞ்சம் சுருக்கிட்டோம். கண்டிப்பா ஃபியூச்சர்ல ஐ வுட் லைக் டு டூ அ பிகர் ரோல் வித் யூ. பவானி ஸ்ரீ அவங்களுக்கும் எனக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் எனக்கும் ஒரு பூர்வ ஜென்மத்து பந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னோட முதல் படம் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல, அந்த படம் ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர். அதை நான் வந்து அறியா வயசுல பண்ண தெரியா தப்பு. ஏண்டா தலையில என்ன வைக்கல அந்த படத்துல பேரு. அந்த படத்துக்கு அப்புறம் நான் நிறைய எப்படி சொல்றது, நிறைய பாதிப்புகள், அசிங்கங்கள் அதெல்லாம் கடந்து அதை மாத்துறதுக்கு தான் யோர் ஷேம்ஃபுல்லி 1-2 அப்படின்ற ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் பண்ணி, அந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம் என்னோட கரியர் மாறி திட்டம் 2 அங்கிருந்து. ஸோ அந்த படத்தை வந்து அத்திப்பட்டி கிராமம் மாதிரி அழிச்சிடலாம் அந்த அந்த முத படத்தை. ஆனால் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணது வந்து பவானி ஸ்ரீயோட அம்மா, ஏஆர் ரெஹானா மேம், ஜிவி பிரகாஷோட அம்மா. ஸோ அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்படி ஒரு டிசாஸ்டர் படம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஜிவி பிரகாஷை வச்சு அடியே படம் பண்ணதே எனக்கு பயங்கர, ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இப்படி நம்ம இவரை வச்சு டைரக்ட் பண்றோமே அப்படின்ற மாதிரி இருந்தது. அதுவே எனக்கு பயங்கர ஹாப்பியா இருந்தது. அண்ட் அந்த படம் அடியே ஹிட் தான், உங்களுக்கு தெரியும். கமர்ஷியலி தேட்டரிக்கலாவும் சரி, ஓவரால் ப்ரொடியூசருக்கு போட்ட காசுக்கு டபுளுக்கு மேல வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பவானி ஸ்ரீக்கு கதை சொல்ல போனும்போது கதை கேட்டு அவங்க பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, எங்க ஃபேமிலியில நீங்க ஒருத்தரை விடல, இன்னும் ஒருத்தர் தான் பாக்கி, ரஹ்மான் சார் அப்படின்னாங்க. அதுவும் கூடிய சீக்கிரம் நடந்துருச்சுன்னா நல்லா இருக்கும் பவானி. வெரி வெரி ஹாப்பி ஒர்க்கிங் வித் யூ. ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன் அவங்களும். ஆதித்யா பாஸ்கர், அவர் நம்ம கம்பெனி ஆர்டிஸ்ட்டுங்க. நாளைக்கு ஷூட்டிங் வரீங்களா ப்ரோ அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு ராப்போ, பயங்கர ஸ்வீட். அவரை பத்தி நிறைய பேசிட்டேன். இப்போ ஒல்லி ஆயிட்டாப்ல, ஏதோ படம் கேரக்டருக்காக ஏதோ ஸ்கூல் பையன் மாதிரி ஏதோ ரோல் பண்றாப்லன்னு நினைக்கிறேன். அதுக்காக பயங்கரமா ஒல்லி ஆயிட்டாப்ல. ஆனா இந்த படத்துல இருக்கும்போது அவர் ஒரு கருப்பா கலையா அழகா அப்படின்ற ஒரு ஃபேஸ் இருக்குல்ல. ஸோ எனக்கு இன்னும் ஒரு 3-4 இயர்ஸ், அவர் இன்னும் சின்ன பையனா இருக்காருல்ல, ஒரு 3-4 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப சூப்பரான ஒரு ஹீரோ மெட்டீரியலா விஷால் சார்லாம் வந்த போது ஒரு ஜோன்ல இருப்பார்ல, அந்த மாதிரி ஒரு செம்மையான ஒரு ஹீரோ மெட்டீரியலா கண்டிப்பா வர்றதுக்கான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கு. ஸோ அதுக்கு வாழ்த்துக்கள். ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க, பெரிய ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் டேட்டு கொடுங்க கண்டிப்பா. வாழ்க்கை வாயும் இப்படி பேசுறவங்கள தான் நம்ப கூடாது. அடுத்து வந்து ரக்ஷன், அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். நம்ம ஆதிக்கு என்ன சொல்றோமோ அது அப்படியே ரக்ஷன் எக்ஸாக்டா, 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ரக்ஷன் ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து ஒரு போக்கிரி விஜய் சார் மாதிரி தான். என்ன போய் ப்ரோ இந்த மாதிரி பண்ணலாம் ப்ரோ, ஓகே ப்ரோ, சரி ப்ரோ, ஃபுல் டைம் இந்த சோன்ல தான் இருப்பாரு. எப்படி ஒரு மனுஷனால 24 மணி நேரம் இப்படி இருக்க முடியுதுன்னு எனக்கு தெரியல. அந்த வித்தையை எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ஜாலி அவரோட ஒர்க் பண்ணது. அதாவது அவர் ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ரொம்ப ஜாலியா அவங்க பாட்டுக்கு ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. என்னெல்லாம் என்ன கலாய்ச்சாங்கன்னு தெரியல, ஃபுல்லா சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் அஸ்வின் அவர்கள், அஸ்வின் அந்த உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அந்த ஆடியோ லான்ச். அந்த ஆடியோ லான்ச்ல அவரை திட்டின பல பேர்ல நானும் ஒருத்தன். அவரை கண்டபடி திட்டிருக்கேன், எப்படி இப்படி பேசலாம் அப்படிலாம் பயங்கரமாலாம் திட்டிருக்கேன். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஹாட்ஸ்பாட் 1க்கே நாங்க அவரை கேட்டோம். அப்போ சில விஷயங்கள்லாம் ஓகே, அது ஆக்சுவலி அந்த ஆடியோ லான்ச்க்கு முன்னாடி இப்போ கேட்டோம். அதுக்கப்புறம் தான் அது பண்ண முடியாம போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அந்த ஆடியோ லான்ச் நடந்தது. அதுக்கப்புறம் தான் திட்டி அந்த ஜோன்ல இருந்தோம். அதுக்கப்புறம் 1.5 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. அப்புறம் இந்த கதை வேற ஒரு கதை பண்ணும்போது சரி இந்த கதைக்கு அஸ்வினை கேட்கலாமா அப்படின்ற மாதிரி இருந்தது. ஆனா நம்ம இவ்வளவு திட்டி இருக்கோமே அவரை எப்படி கேட்கறது, கேட்கலாமா வேணாமா அப்படின்ற தாட்லாம் எங்களுக்குள்ளேயே இருந்தது. சரி பரவாயில்ல, 1.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் ஆயிடுச்சு, பீப்புள் எவால்வ். எல்லாருமே அது தெரியாம ஒரு ஃப்ளோல ஒரு எந்தூசியாசம்ல நானே நிறைய சம்மந்தமே இல்லாமலாம் பேசியிருக்கேன். ஸோ எல்லாருமே பீப்புள் சேஞ்ச்ல. ஸோ அதனால அவர் அதை கண்டிப்பா தெரிஞ்சு பண்ணல. அது இட் வாஸ் ஒரு ஓவர்வெல்மிங் மொமெண்ட்ல அவர் அறியாம நடந்த ஒரு விஷயம் தான் அப்படின்றது எனக்கு அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு புரிதல்ல. சரி ஓகே சும்மா கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணேன். இந்த மாதிரி ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், மீட் பண்ணலாம் அப்படின்னா. அப்போ அவர்கிட்ட சொன்னேன், ப்ரோ உங்களை எப்போ அந்த ஆடியன்ஸ்ல எப்படி நிறைய பேர் திட்டினாங்களோ அதுல திட்டினா பல பேர்ல நானும் ஒருத்தன். எனக்கும் உங்க மேல பயங்கர கோவம் இருந்தது.
நானும் உங்களை கண்டபடி திட்டிலாம் இருக்கேன். இதை நான் உங்ககிட்ட இப்பயே சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கப்புறம் யாராவது உங்ககிட்ட வந்து இதை சொல்லி அப்படியா அப்படின்னு இருக்கக்கூடாதுன்றதுனால அப்பவே நான் ஃபுல்லா கிளியரா சொல்லிட்டு, ஆனா இப்ப நீங்க அதை புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் மீட் பண்ணும்போது அதை சொன்னேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் கதை சொன்னேன். கதை சொன்னதுக்கப்புறம் அது பிடிச்சி அது பண்ற மாதிரி தான். அதுக்கப்புறம் ஆனால் ஹாட்ஸ்பாட் 2 ஹேப்பன்டு. ஸோ அஸ்வின் அதான் ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நான் காலைல 5:30 மணிக்கு வந்தார்ல, அதுதான் அவர் வந்து உச்சக்கட்ட சின்சியரு, பயங்கர பங்க்சுவல். நானே ஜென்ரலி பயங்கர, அதாவது நான் வந்து இப்போ ஒரு மீட்டிங் 2 மணிக்கு அப்படின்னா என் அப்பா வந்து என்ன முன்னாலாம் என்ன பண்ணுவாருன்னா, அப்போ மீட்டிங்லாம் இல்லை, அப்போ எங்கேயாவது வரதுக்கு 2 மணிக்கு போனோம் அப்படின்னா என் அப்பா என்ன 11:30 மணிக்கெல்லாம் கூட்டு போயிடுவார். அப்பா என்னப்பா அப்படின்னா, இல்லடா சீக்கிரம் போயிடுறது எப்பயும் நல்லது, ஏன்னா நீ 2 மணிக்கு போகணும் அப்படின்றத கால்குலேட் பண்ணிட்டு போகும்போது டிராஃபிக்ல லேட் ஆயிட்டு அப்படின்னா உனக்கு பயங்கர டென்ஷன் ஆயிரும், அதனால எப்பயுமே சீக்கிரம் போறது நல்லது அப்படின்னு. நான் 2 மணினா இப்போ 1 மணிக்கு அந்த மாதிரி போயிடுற ஒரு ஆள். எனக்கு எக்ஸாக்ட்லா நான் எப்படி இருப்பேனோ அதே மாதிரி ஒரு 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 மீட்டர் தான் பங்க்சுவாலிட்டி ஃபாலோ பண்றதுல. இதுல ஒரு நாள் என்ன இருக்கு, 3 மணிக்கு ஷூட்டிங்கு ஈசிஆர்ல. அவர் வீடு அங்கிருந்து கிட்ட தான். ஸோ ஒரு 15 மினிட்ஸ் தான் நாங்கள் ஷூட் பண்ணிருக்கோம். அவர் 3 o'clock வர வச்சிடலாம் கால் டைம், அதுக்கப்புறம் நம்ம 5க்கு கூட ஷார்ட் வச்சுக்கலாம், ஆனால் வர வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் அமிச்சிட்டோம் அவருக்கு. இது வந்து அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்ட விஷயம். ஸோ கார் போயிடுச்சு, இவர் கார்ல ஏறிட்டார். 2:45 பிக்கப் ஏறிட்டார் போல, வந்துட்டு இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் வந்ததுக்கு அப்புறம் தான் இவர் காஸ்டியூமை வீட்லயே வச்சுட்டாருன்றது ரியலைஸ் பண்ணியிருக்காரு போல. உடனே டிரைவர் அண்ணா கிட்ட வந்து, அண்ணா நான் காரை திருப்புங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு காரை திருப்பி ஃபிளாட் வாசல்ல நிற்க வச்சுட்டான்னா, காரை எடுக்க சொல்லுவாங்க, யார் சொன்னாலும் போயிடாதீங்க, இங்கேயே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்சி வீட்டுக்குள்ள ஓடி ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படியே மூச்சு வாங்க கார்ல ஏறி, அண்ணா சீக்கிரம் போங்க அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துருக்காரு. அதுக்கப்புறம் வந்து ஸ்பாட்ல இறங்கியிருக்காரு. என்ன அப்படின்னா 3 மணிக்கு சொல்லியிருக்காங்கன்னா நான் 3 மணிக்கு அங்கே இருக்கணும், எதனாலையும் லேட் ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த பங்க்சுவாலிட்டி வந்து உண்மையாவே சூப்பர். இது வந்து எனக்கு எப்படி தெரிஞ்சது அப்படின்னா, அந்த டிரைவர் வந்து வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி, அவர் வந்து நம்ம இபி கிட்ட சொல்லி, இபி என்கிட்ட சொல்லி, அதுக்கப்புறம் இதெல்லாம் முடிஞ்சு ஷூட்டிங்லாம் முடிஞ்சு ஒரு 10-15 நாள் கழிச்சு நான் காலில் அவர்கிட்ட இதை கேட்டேன். கேட்கும்போது, ப்ரோ என்ன ஏதாவது ஆள் வச்சு ஃபாலோ பண்றீங்களா, எப்படி இதெல்லாம் உங்களுக்கு அப்படின்னா, இல்லை ப்ரோ சினிமாவில் இதெல்லாம் தெரிஞ்சிரும்ல அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இந்த சின்சியாரிட்டி வில் டேக் யூ பிளேசஸ் ப்ரோ. அவர் பார்க்கறதுக்கு தான் கொஞ்சம் சீன் போடுற மாதிரி, ஜென்ரலாகவே கொஞ்சம் அப்படி, என்னையுமே ஸ்கூல் டைம்லலாம் அப்படி காலேஜ் டைம்லலாம் சொல்லியிருக்காங்க, நீங்க சீன் போடுற ஆளுன்ற மாதிரி நினைச்சேன், பழகினதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நீ ஒரு டம்மி பீஸ்ன்னு அப்படின்னு. அந்த மாதிரி தான் அவர் டம்மி பீஸ்ன்னு சொல்ல, பட் பார்க்கும்போது பழகிறதுக்கு முன்னாடி ஒரு எனக்கும் அப்படிதான் இருந்தது. பட் ஆனால் என்னன்னா அவர் ஒரு இன்ட்ரோவர்ட் பேசிக்கலி. ஸோ ஒரு இன்ட்ரோவர்ட் அப்படின்றதுனால அவர் ஜென்ரலாகவே இன்ட்ரோவர்ட்ஸ் கம் அக்ராஸ் அஸ் அ வெரி ரூட் பர்சனாலிட்டி, அரகன் பர்சனாலிட்டி, அதுதான். பட் ஹீ இஸ் ட்ரைங் டு சேஞ்ச். ஸோ கண்டிப்பா ஃபைனலி அஸ்வின் இஸ் பேக் அப்படின்னு இந்த படம் மூலமா கான்ஃபிடென்ட்டா சொல்லிக்கலாம். ஏன்னா அவரோட கதைக்கும் தியேட்டர்ல பயங்கரமான ரெஸ்பான்ஸ், எல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்றாங்க. ஸோ அது ஏன் மூலமா நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஹாப்பினஸ். அதுக்கப்புறம் ஓகே, இவ்வளவு பேர் நடிச்சிருந்தாலும் இப்போ சோசியல் மீடியால ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கிற 2 ஸ்டார்ஸ், தம்பிராமையா சார், MS பாஸ்கர் சார். அவங்க ஆக்சுவலி அவங்கள பத்தி நிறைய எல்லாருமே பேசிட்டாங்க, நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த லெஜண்ட்ஸோட ஒர்க் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. மக்களுக்கு சொல்லுங்க. கடைசியா ஒரே ஒரு விஷயம், ட்விட்டர்ல வந்து ஓகே இந்த ஃபர்ஸ்ட் கதை, இந்த ஃபேன் வார் வந்து யாரோ ஒருத்தரை, ஒரு ஸ்டாரை 2 ஸ்டாரை நாங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு டாக் வந்து சோசியல் மீடியால போயிட்டு இருக்கு. அது அப்படி கிடையாது. ஜென்ரலாவே இந்த ஃபேன் வர்ஷிப் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நாங்க பேசியிருக்கோம். அதை 2 ஸ்டார்ஸ் மூலமா சொன்னா அது நல்லா இருக்கும், ஈஸியா புரியுன்றதுக்காக தான் சொல்லியிருக்கோம். அதாவது இந்த ஜென்ரல் ஃபேன் வர்ஷிப்ன்றது, இப்போ தோனி ஃபேன்ஸ் வந்து கோலியை திட்டுறாங்க, கோலி ஃபேன்ஸ் தோனியை திட்டுறாங்க, ஒரு மியூசிக் டைரக்டரோட ஃபேன்ஸ் இன்னொரு மியூசிக் டைரக்டர் திட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே தான் நாங்க பேஸ் பண்ணி பேசியிருக்கோமே தவிர ஒரு ஸ்டாரையோ இல்ல 2 ஸ்டார்ஸையோ குறிப்பிட்டு நாங்க சொல்லவே இல்லை. ஸோ அந்த மாதிரி தப்பா ப்ரொஜெக்ட் ஆகக்கூடாது. அப்படி சில பேர் அதை அப்படி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது அப்படி கிடையாது அப்படின்றத தெளிவுபடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் ட்விட்டர்ல தம்பிராமையா சாரோட அந்த போர்ஷன்ஸ் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அதுக்கு ஒரு சில பேர் மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி சொல்றதுக்கான எல்லா உரிமையும் இருக்கு. இப்போ ஒரு படம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றது அவங்களோட கருத்து, பிடிக்கல அப்படின்றது அவங்களோட கருத்து, வர்க்காலன்றது எப்படி இப்படி சொல்லலாம் அப்படின்றது அவங்களோட கருத்து. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் நிறைய பேர் வந்து அதுக்கு வேறு சில கருத்துக்கள் இருடா ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் சரி ஓகே, அவனை இன்ட்ரடியூஸ் இந்த கண்டென்ட் மட்டும் சொல்லிடுறேன். ஸோ ஃபெமினிஸ்ட்ஸ் ஒரு சில பேர் வந்து அதுக்கு ஒரு சில கருத்துக்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பட் ஆனா அதான் அது அவங்களோட கருத்தா இருக்கிறது ஓகே தான். பட் ஆனா ஒரு சில பேர் வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம
பட் ஒரு சில பேர் வந்து அது அந்த ஃபெமினிஸ்ட் சரி ஸோ அந்த அந்த குட்டி அந்த குட்டி பையனா படத்துல நடிச்சது வந்து இவன் தான் நதியாளன். சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க டாடி, சொல்லுத்தாங்க. இவ்வளவு நேரம் சுட்டுருதியடா. சரி, ஓகே. இவர் தான் நடிச்சிருந்தாரு. ஸோ இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண போதுமா? ஹாப்பியா? ஓகே. அதான் அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் கிளாரிஃபை பண்ணிடணும்னு நினைச்சேன். அதான் அந்த தம்பிராமையா சார் கதை அந்த அந்த போர்ஷன் மட்டும் ஒரு சில போர்ஷன் மட்டும் கட் ஆகி இன்டர்நெட்ல வைரலா போயிட்டு இருக்கு. அது ஒரு சில பேர் பிடிச்சிருக்கு, நல்லா இருக்கு அப்படின்னு பேசிட்டு ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கு. அதை நான் ட்ரூவா ரெஸ்பெக்ட் பண்றேன். ஏன்னா அதான் கருத்து சொல்றதுக்கு எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனா ஒரு சில பேர் அதான் சில ஃபெமினிஸ்ட்க்கு அவங்களோட கருத்து இருக்கு. அகைன் அதையும் நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். ஆனா ஒரு சில பேர் படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறுமனே அந்த கட்டை மட்டும் அந்த ஒரு 2 நிமிஷம் கட்டு வீடியோவை மட்டும் பார்த்துட்டு சில சூடோ ஃபெமினிஸ்ட் அப்படின்னாலே இந்த அறவேக்காடான ஃபெமினிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கு அர்த்தம் அதுதான். ஸோ அவங்க வந்து படத்தை ஃபுல்லா பார்க்காம வெறும்னா அந்த சின்ன கட்டை மட்டும் பார்த்து மாற்று கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லிக்கிறேன். நீங்க படத்தை ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு அப்பவும் உங்களுக்கு வந்து படம் அப்போ பிடிச்சிருக்கு, அப்போ இல்ல கரெக்டா தான் பேசியிருக்கான், கரெக்டா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா ஓகே அதை சொல்லுங்க. அப்படி இல்ல அப்போ பார்த்துட்டு உங்களுக்கு ஒர்க் ஆகல, இல்ல தப்பா தான் சொல்லியிருக்கான் அப்படின்னா அதை நான் ஏத்துக்கிறேன், படம் கேவலமா இருக்கு அப்படின்னு கூட சொல்லுங்க, அதை நான் ஏத்துக்கிறேன். ஏன்னா அது உங்களுக்கு முழு உரிமை இருக்கு. ஆனா எப்படி நீ சொல்லுவ அப்படின்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு உரிமை கிடையாது. ஏன்னா எப்படி உங்களுக்கு வந்து என்ன கேள்வி கேட்கறதுக்கு உரிமை இருக்கோ அதே மாதிரி நான் நினைக்கிறத எடுக்கிறதுக்கு ஒரு கிரியேட்டரா எனக்கு உரிமை இருக்கு. ஸோ அதை நான் இங்க தெளிவா சொல்லிக்கிறேன். நான் என் மனசாட்சிக்கு உட்பட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நிறைய பேர் கூட டிஸ்கஸ் பண்ணி அதை எவ்வளோ கரெக்டா எவ்வளோ தப்பா ஆகாத மாதிரி எவ்வளோ சோஷியலி ரெஸ்பான்சிபிளா எடுக்கணும்னு நினைச்சுதான் நான் எடுத்திருக்கேன். ஸோ அகைன் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ ஒரு கிரியேட்டரா எனக்கு அதை நான் நினைச்சதை எடுக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்றத ஸ்ட்ராங்கா சொல்லிக்கிறேன். ஸோ தேங்க்யூ. மற்றபடி மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க, நல்லதே நடக்கும். தேங்க்யூ. அடுத்ததா இந்த 3 கதைகளை எனக்கு ரொம்ப ஃபேவரட்டா இருந்த யாஸ் லவ்விங்லியோட அந்த ஸ்டோரி வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய லவ் இருந்தது. அண்ட் 2050ஸ்ல இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை வந்து த்ரூ மூவி நம்ம கேட்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்தது. ஸோ அதுல வந்து சூப்பரான நடிப்பை வெளிப்படுத்தி அண்ட் பிரிகிடா சொன்ன மாதிரி இட்ஸ் அ பர்சனல் வின் டு ஆல் ஹிஸ் வெல் விஷர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஹி இஸ் வெரி வெரி ஹாப்பிலி சிட்டிங் ரைட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அஸ். ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் அவர் அஸ்வின். தேங்க்யூ சரிங்க மேம், தேங்க்யூ ஸோ மச். ஸோ வந்திருக்க ப்ரெசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஃபர்ஸ்ட் நான் தேங்க் பண்ண வேண்டியது கடவுள் இறைவனுக்கு ரொம்ப நன்றி இந்த ஒரு சக்ஸஸ் கொடுத்ததுக்கு. இறைவனுக்கு ரொம்ப நன்றி. இதை தான் நான் ஃபஸ்ட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால தான் இன்னைக்கு வந்து நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன். ஸோ கடவுள் பல உருவத்தில் வந்து என்னை வந்து நிறைய இடத்துல எனக்கு காப்பாற்றிருக்காரு, நிறைய இடத்துல எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, நிறைய கைட் பண்ணியிருக்காரு. இந்த யூனிவர்ஸை ரொம்ப நம்புகிறேன் நான். ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு அமைஞ்ச ஃப்ரெண்ட்ஸ். அவங்களால தான் நான் இங்கே முன்னாடி நின்று பேசிகிட்டு இருக்கேன். அண்ட் அந்த ஒரு வகையில் தான் விக்னேஷ் கார்த்திகை நான் பார்க்குறேன். ஆல் ஆஃப் அ சடன் எங்கேயோ இருந்து வந்து இது நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மேலே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இதை சொன்னார். என்ன கான்ஃபிடென்ஸ்னால் நானே ரொம்ப வியந்து பார்த்தேன் அவரை. ஒரு டேரக்டருக்கு வந்து லைக் கான்ஃபிடென்ஸுங்கிறது எப்படின்னா, சில பேர் செல்ஃப் ப்ரைஸ்டாகவே எப்பவுமே யோசிப்பாங்க, நான் பண்ணுறது தான் கரெக்டு, நான் தான் ரைட்டு அப்படிங்கிற மாதிரி எனக்கும் ஒன்று இருக்கும். பட் அதை நான் எப்படி பார்க்கறேன்னா, ஒரு டேலண்ட்டாக அதை நர்ச்சர் பண்ணி அதை எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒன்று அதை எடுத்துகிட்டு வந்து சொல்ல முடியுங்கிறது தான் ஒரு பெரிய ஒரு டேலண்ட்டு. ஸோ விக்னேஷ் கார்த்திகை நான் அப்படி தான் பார்க்குறேன். ஏன்னா அவர் ஒவ்வொரு சீனுமே எங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ப்ரோ நான் நிறைய டவுட்டு கேட்பேன். எனக்கு வந்து எப்பவுமே கேட்டுக்கிட்டே இருப்பேன் டவுட்ஸ். இது ஏன் இப்படி, இது நான் ரொம்ப அது ஏன் தெரில, என்னோட பிஹேவியரா, என்னோட கேரக்டரா, ஒவ்வொரு படங்கள் பார்க்கும்போது கூட ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன் இது இப்படி பண்ணாங்க அப்படிங்கிற கேள்வி நிறைய வந்துகிட்டே இருக்கும். பட் விக்னேஷ் வந்து அவர் அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஒவ்வொரு விஷயம் சொல்லி இது ஒர்க் ஆகட்டும். அதே மாதிரி தான் என்னோட இன்ட்ரடக்ஷன் சீனுமே அது அவரோட ஐடியா தான். அது நான் வந்து ஒரு செகண்ட் தான் யோசித்தேன். பட் நான் ஒன்று தான், டேரக்டரை நம்பினா பண்ணுங்கிறத என்னோட நம்பிக்கை. இனி நான் தேட்டர் போகும்போதெல்லாம் அந்த இடத்துல அவ்வளோ ஒரு விஷயம் பார்க்கும்போது எனக்கு விக்னேஷ் கார்த்திக் தான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் கார்த்திக். நீங்கள் வந்து யூஆர் ட்ரூலி பிரில்லியன்ட். உண்மையிலேயே இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். அண்ட் எனக்கு இருக்கிற சின்ன ஒரு ஃபேன்ஸ், கொஞ்சம் பேர் இருக்காங்க.
உண்மையிலேயே நான் அவங்களுக்கு ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா இந்த சக்ஸஸ் எனக்கு நான் பெருசாக நான் எவ்வளோ பார்க்குறேன்னு தாண்டி அவங்களுக்கு தான் நான் பெருசாக நான் பார்க்குறேன். ஏன்னா நான் என்னைக்கு டவுனாக இருந்தாலும் என்றைக்கும் சில பேர் கேட்பாங்க, காணாமல் போயிட்டீங்க, அங்கே போயிட்டீங்க இங்கே போயிட்டீங்கன்னு. ஆனால் என்றைக்கும் என்னை வந்து நான் வருவேன், ஏதாவது நான் ஒன்று பண்ணுவேன் அப்படின்னு நம்பி இன்னைக்கு வரைக்கும் எந்த எதிர்பார்ப்பு இல்லாமல் என்னை சப்போர்ட் பண்ணி இவ்வளோ தூரம் என்னை கொண்டு வர வச்சுருக்காங்க. அவங்களுக்கு நான் பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் டீம், இந்த ஒரு டீம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அவ்வளோ ஒரு பாசிட்டிவான எனர்ஜி. எல்லாரும் நான் இங்கே வந்து லைக் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெஸ் மீட் அப்போ தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஸோ எல்லாத்துக்கிட்டையும் நான் ஒன்று தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரே ஒரு விஷயம் தான், இங்கே எல்லாரும் ஒரு விஷயத்துக்கு ஓடுறோம். அது ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு சக்ஸஸ் தான். அந்த எனர்ஜினால மட்டும்தான் இத்தனை பேரும் இன்றைக்கி நாங்கள் ஹாப்பியாக இந்த ஸ்டேஜில் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ தேங்க்யூ ஆல். உங்களோட எனர்ஜி தான் இன்றைக்கி நம்ம எல்லாத்தையும் இங்கே கொண்டு வந்து நிற்க வச்சிருக்கு. அதுக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா, அன்றைக்கி நான் சொன்னேன் உங்கள்கிட்ட, உலகத்தில் இருக்கிற பெரிய பவர்ஃபுல் வெப்பன் நீங்கள் தான். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ, எது உண்மையாக பொய்யா இருந்தாலும் கூட நீங்கள் சொல்கிறது தான் அது மக்கள்கிட்ட போய் சேருது. அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்த அந்த நல்ல வேர்ட் ஆஃப் மவுத்து தான் இன்றைக்கி எங்கள் படத்தை வந்து இவ்வளோ பெரிய சக்ஸஸாக கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி. அண்ட் தேங்க்யூ, லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச். சார் பற்றி கொஞ்சம் சொல்லணும். ஏன்னா நிறையா விஷயங்கள் எல்லாரும் சொன்னாங்க. முக்கியமான விஷயம் வந்து சேலரிங்கிறது வந்து ஒரு ஆக்டர்ஸ்க்கு வந்து எவ்வளோ பெரிய விஷயங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆக்டர்ஸாக. ஸோ யா கொடுத்துட்டீங்க, அதுதான் சொல்கிறேன். ஸோ நிறைய பேர் வெளிப்படையாக சொல்ல மாட்டாங்க. அது அது ஒரு ப்ரைடுன்னு நினைப்பாங்க, இல்லை ஈகோன்னு நினைப்பாங்க. ஆனால் உண்மையிலேயே ஒரு ஆக்டர்ஸ், நாங்கள் எந்த பேக்ரவுண்ட் நாங்கள் இல்லாமல் வந்தவங்க நாங்கள் இங்கே. ஸோ ஒரு சேலரிங்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு விஷயமா இருக்கும். ஏன்னா எங்களுக்கு அதுதான் சர்வைவ். நாங்கள் எல்லா நாளுமே 365 days நாங்கள் ஒர்க் பண்ண, ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுற மாதிரி மாத சம்பளம் அந்த மாதிரி நாங்களாம் ஒர்க் பண்ண மாட்டோம். அப்பப்போ கிடைக்கிறத வச்சு, அது சேவிங்ஸை வச்சு அப்படி தான் நாங்கள் எங்கள் லைஃப்பை நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருப்போம். அது கிடைக்கிறது எங்களுக்கு ரொம்ப பெரிய விஷயம். அது சார் வந்து ஒரு வாட்டி கூட கேட்காம என்ன சொன்னாரோ அது அப்படியே எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய நன்றி சார். அண்ட் அதுவும் இல்லாமல் 5 ஸ்டார் சார், செந்தில் சார், விக்னேஷ் கார்த்திகிட்ட அவர் கேட்டே இருப்பேன், எப்போ சார் நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னு. அது தள்ளி போகுது அப்படிங்கும்போது என்னடா அது டிலே ஆகுது அப்படின்னு நினச்சேன். அப்போது எப்பவும் நம்ம விஷயம் நடக்கும் அப்படின்னு அவர் சொன்ன ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டாருனாரு. அன்னிலிருந்து நான் யோசிக்கவே இல்லை. ஏன்னா சார் வந்து உங்களுக்கு தெரியும் எவ்வளோ பெரிய ஒரு லெஜண்ட் அப்படின்னு. அவர் படம் பிடிச்சி வாங்கியிருக்காருன்னா கண்டிப்பாக இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடி கொண்டு போய் சேர்த்துட்டு ஒரு நம்பிக்கையோடு இருந்தேன். அதே மாதிரி சேர்த்துட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. 3 டிஃப்ரெண்ட் ஸ்டோரிஸ் ஆந்தாலஜியில் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டோரி நிறைய பேருக்கு ரீச் ஆனிச்சு. ஏன்னா 2 ரினவுண்ட் ஹீரோஸ் ஃபேன்ஸுக்கு பற்றின சண்டை அப்படின்றதுனால. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஃபேனாக பயங்கரமாக பட்டையை கிளப்பியிருந்தாரு. ஸோ லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா பாஸ்கர். எல்லாருக்கும் வணக்கம். எப்பயும் போல் ஒரு ஃப்ளோலையே பேசிடுறேன். இயர் ஸ்டார்டிங் எனக்கு இவ்வளோ சந்தோஷப்படுத்த முடியாது யாராலையும். பாலா சாருக்கும் விக்னேஷ் ப்ரோவுக்கும் நான் முதல்ல தேங்க்யூ சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இந்த இயரை வந்து எனக்கு ஒரு 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 சக்ஸஸோட ஒரு சந்தோஷத்தோட ஸ்டார்ட் பண்ண வச்சதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தில் நடித்தவங்க MS பாஸ்கர் சார், தம்பி ராமையா சார், சூப்பர். அவங்கள பற்றி நம்ம என்ன சொல்கிறது, அமேசிங் ஆக்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்தை வந்து பல மடங்கு மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். டீம் ஆதித்யா கதிர் ப்ரோ, நான் அப்படியே லைனாக வந்துடுறேன் ஏன்னா எல்லாருமே இம்பார்ட்டண்ட். ஆதித்யா கதிர் ப்ரோ, சஞ்சனா அவங்க, பவனிகா, இவங்க வரேன், தனியாக வருவேன், நான் பாசம் இருக்குது அதனால வர்றேன், இருங்க. பிரிகிடா அவங்க, பிரியா பவானி சங்கர் மேம், இவங்க எல்லாம் பிரில்லியன்ட் ஆக்டர்ஸ். நான் பார்த்ததுல அவங்க அவங்க கொடுத்த அந்த சீனை வந்து எந்த அளவுக்கு மேக்ஸிமம் பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் யூஸ் பண்ணி எல்லாரையும் இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ சூப்பர். இன்னும் பெரிய பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக போவாங்க. எல்லாரும் அவ்வளோ டேலண்டட். எனக்கு பார்க்கும்போது அவங்க ஒர்க் பண்ண படத்தில் நானும் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரக்ஷன்னா, அஸ்வின்னா, நான் வயசில் சின்ன பையங்கிற ஒரே காரணத்தினால எந்த அளவுக்கு லவ் அண்ட் கேரோட என்னை பார்த்துக்க முடியுமோ பார்த்துக்கிட்டாங்க. என்ன பார்த்துக்கிற அளவுக்கு சின்ன பையன் தான் நான். அவ்வளோ சப்போர்ட் பண்ணி அவ்வளோ விஷயம் சொல்லி கொடுத்து அவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு
இந்த இப்போ நான் சொன்னவங்களோடலாம் வந்து படமாவே நடிச்சிருக்கலாமே அப்படின்னு தோண வச்சாங்க இந்த ஒரு 1 வீக் நாங்கள் இந்த ப்ரமோஷன்ஸுக்கு ட்ராவல் பண்ணதில்லை. ஸோ கண்டிப்பாக இவங்க எல்லாரோடையும் இன்னும் பல வருஷம் நான் சினிமாலையும் சரி பர்சனல் லைஃப்லையும் சரி ஃப்ரெண்ட்ஸாக கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுவேன். ஆதி வந்து ஒரு சூப்பரான ஃப்ரெண்டு, ஃப்ரெண்ட்ஸுக்காக என்ன வேணால் பண்ணுவான். ஸோ அதனால் அவங்களுக்கும் சந்தோஷம் தான். வெரி கிரேட்ஃபுல். எனக்கு இப்போது 1 நல்லா போனது, 1 சூப்பராக போனதுக்கும் ப்ரெசன்ட் மீடியா நீங்கள் அண்ட் நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தது, மக்கள் அதை பார்த்து கொண்டாடினது, அதுதான் காரணம். 2 அதே மாதிரி நம்பி தான் நாங்கள் வந்து சொன்னோம், இந்த மாதிரி கொண்டு போய் சேருங்க, உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும், கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு. எங்கள் நம்பிக்கையும் வந்து காப்பாற்றி சூப்பராக இதை கொண்டு போய் சேர்த்து செலிப்ரேட்டும் பண்ணி இவ்வளோ நாள் சூப்பராக சக்ஸஸ் மீட் வரைக்கும் கொண்டு வந்திருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஒரு 18 முதல்லேருந்து பிறந்ததுலேருந்து ஒரு 18 19 வருஷத்துக்கு அம்மா கூட யாரும் குட்னு சொன்னது கிடையாது. அப்படி இருக்கிறவனுக்கு இப்போ ஒரு வாரமா எல்லாம் சூப்பர் குட் அப்படின்னு சொல்லும்போது நான் நேற்று என் ஃப்ரெண்டுக்கெல்லாம் கால் அடிச்சிட்டேன். டே எல்லாம் சூப்பராக நடந்துகிட்டு இருக்கு, ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு, பயமா இருக்கு எனக்கு. அவ்வளோ லைவ்லியாக ஃபீல் பண்ண வச்சதுக்கும் இந்த வருஷத்தை இவ்வளோ கலர்ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணதுக்கும் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக நான் உங்கள் யாரோட நம்பிக்கையும் கெடுக்க மாட்டேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு என் 100% நான் கொடுத்துட்டே தான் இருப்பேன். எதிர்பார்க்கலாம், நீங்கள் டிசப்பாயிண்ட் பண்ண மாட்டேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் தேங்க்ஸ். நிறைய பேரை மறந்துட்டேன், பட் எல்லார் மேலேயும் பாசம் உண்டு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டியர் ஃபேன்ல வந்து அந்த டீமா எல்லாருமே பயங்கரமா சண்டை போட்டுட்டு ஒரு எனிமிட்டியா காமிச்சிட்டு இருந்தாலும், இங்க பார்க்கும்போது செம்ம க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப சில்லா ஏதோ எக்ஸ் காலேஜ் மேட்ஸ் மாதிரி பயங்கரமா ஒருத்தர் கலாய்ச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வரிசையில வந்து இப்போ என்னோட ஃப்ரெண்டு வந்து நம்ம கூப்பிட போறோம். அவனை வந்து பார்க்கறதுக்கு எனக்குமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. என்னதான் சூப்பர் ஸ்டார் கூட துல்கர் கூட நடிச்சிருந்தாலும் அவனுடைய கேரக்டர் அப்படின்னு வரும்போது அது வந்து பக்காவா வந்து பண்ணியிருந்தாரு இந்த படத்துல. ஸோ ஒரு கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் கேர்ள்ஸ் ஃபேவரட் ரக்ஷன். வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் நன்றி. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எங்கள் எல்லாருக்கும் எப்போவுமே தேவை. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அபவுட் த ப்ராஜெக்ட், நான் வந்து கண்டிப்பாக வந்து விக்னேஷ் கார்த்தி அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து விக்னேஷ் கார்த்தி அவர் வந்து எனக்கு ரொம்ப வருஷமாகவே தெரியும். அவரோட கதைகள் வந்து ஹாட்ஸ்பாட் 1 ஆகட்டும், அதுக்கும் முன்னாடியிலேருந்து நாங்கள் பேசியிருக்கோம். அவர் கதையெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் இதில் எனக்கு அவரை பற்றி தெரிஞ்ச விஷயத்தில் ஹாட்ஸ்பாட் 1ம் சரி 2ம் சரி இருந்த ஒவ்வொரு கதையுமே அவர்கிட்ட ஒரு ஃபுல் லென்த் ஃபிலிமாகவே அவர் வச்சுருந்த விஷயங்கள் தான். அது எல்லாத்தையும் கொலாஜ் பண்ணி தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணியிருக்காரு. ஏன்னா அதுக்கு பின்னாடி அவ்வளோ ஐடியாஸ் ஒவ்வொரு கதையிலுமே இருந்துச்சு. ஏதாவது ஒரு ப்ராஜெக்டில் அவர் கூட ஒர்க் பண்ணணும், இதுக்கு முன்னாடியும் ஒன்று பிளான் பண்ணிருந்தோம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட் அப்போ அவர் சொன்னார் இப்படி ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் ஒரு பயம் இருக்கும் அவர் கதை சொல்ல வந்தாலே, ஆஹா என்ன மாதிரி இருக்கும், எப்படி எங்கேருந்து வெடி வரும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த கதை சொல்லும் போது எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு பயம்தான் இருந்துச்சு. ஏன்னா உங்களுக்கே தெரியும் இது எப்படி ரிசீவ் பண்ணுவாங்க, இல்லை இது எப்படி நடக்கும் அப்படின்றது. பட் எண்ட் ஆஃப் டே அது டைரக்டர் கையில் தான் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு எடுக்கும் போது கூட வந்து இதெல்லாம் சேர்ந்து இவ்வளோ ஒரு ஃபன்னாக ஒரு விஷயமா வரும்னு எதிர்பார்க்கல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு விக்னேஷ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதுக்கு அடுத்து இந்த ப்ராஜெக்டில் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதித்யா. ஏன்னா வந்து செட்டில் நாங்கள் 2 பேரும் தான் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் வந்து ஆதித்யாவோட நடிக்கிறோம் அப்படின்னும் போது புலியோட குட்டி, ஸோ அதனால அவரோட பர்ஃபார்மன்ஸு இல்லாமலுமே 96 இருக்கட்டும், அவர் பண்ண படங்கள் எல்லாத்துலேயுமே வந்து எப்படிடா கூட மேட்ச் பண்ணி பண்ண போகிறோன்ற அளவுக்கு ஒரு பயம் சின்னதாக இருந்தாலுமே ஜாலியாக பண்ணோம். ஏன்னா சீரியஸான இமோஷன்லாம் இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஃபன்னாக இருந்துச்சு. அண்ட் ரகு மாஸ்டர் அண்ட் அது இல்லாமல் விக்கி சிவா, எங்கள் கேங்கே வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே எனக்கு தெரில, இன்னும் நான் நிறைய படங்கள்லாம் நடிக்கலையா, எனக்கு படம் பார்க்கும் போதெல்லாம் அந்த சீனை தாண்டி அது எடுக்கும் போது நம்ம என்ன பண்ணணும், எங்கே திட்டு வாங்கணும், எங்கே சாப்பிட்டோம் அப்படின்னு தான் இருக்கும். ஸோ என்டையர் ஷூட் பார்க்கும்போது நாங்கள் அவ்வளோ என்ஜாய் பண்ண விஷயங்கள் தான் இருந்துச்சு. ஏன்னா அதை தாண்டி வந்து அடுத்தடுத்த படங்களில் வந்து நான் ஸ்க்ரீனில் தான் பார்த்தேன், கதையாக கூட ஆக்சுவலி கேட்கல. விக்னேஷ் ப்ரோ இந்த பிலீவ் அப்படின்னா என் கதை மட்டும்தான் எனக்கு தெரியும், மிச்ச கதைகள் எனக்கு என்னன்னு கூட தெரியாது. அவர் ஒன்று பண்ணுவார், ஒரு ஐடியா இருக்கும் அப்படின்னு தான் நினச்சி பார்த்தேன். தியேட்டரில் பார்க்கும்போது அவ்வளோ சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் சஞ்சனா அவங்களோட கதை, தம்பிராமையா சார் போர்ஷன் வந்து தியேட்டரில் ஃபுல் பிளாஸ்ட். எல்லாரும் வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க அந்த கேரக்டர். அண்ட் சஞ்சனா வந்து அந்த கேரக்டர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில் வந்து எல்லாருமே சொன்னாங்க. ஐ திங்க் யாரும் சொன்னாங்க, பிரிகேடா சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் எல்லாருமே வந்து ஒரு விஷயத்தை நம்பி அது ப்ராசஸ்டாக போகணும் அது பின்னாடின்ற மாதிரி தான் சஞ்சனா அவங்க கேரக்டர் அவ்வளோ அழகாக பண்ணாங்க. சூப்பராக ரிசீவ் ஆச்சு.
ஏன்னா அடுத்ததான் வந்து எல்லாரும் சொல்றது அந்த லாஸ்ட் அந்த லவ் கதை கிடைக்கல, ஃபியூச்சர்ல தெரிஞ்சாலும் கிடைக்கல. நான் அது மட்டும் அஸ்வின்கிட்ட கேட்டேன், என்ன மச்சான் ரியலா நீ ஏதாவது 2 சீன் எடுத்து விட்டியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அந்த ஸ்டோரி செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலி. அண்ட் அதை தாண்டி அதுல வந்து பவனி நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிவீல் பண்ணும்போது அவங்களுக்கு கூட கேட்டிருந்தேன் டிஓபி யாரு அப்படின்னு. ஜோசப் உங்க பேர் அப்பயும் தப்பா தான் சொன்னாங்க அவங்க. ஸோ அதனால அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அவங்களது சூப்பராக பண்ணியிருந்தீங்க, தேங்க்யூ. அண்ட் அஸ்வின் வந்து எல்லாரும் வந்து என்ன சொல்றது, இந்த படத்தில் வந்து அவ்வளோ லவ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து உள்ள வந்து அவ்வளோ ஹியூமர் ஒர்க்காக இருந்துச்சு. ஹம்மருக்கும் இந்த போர்ஷனில் வந்து பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷன் சூப்பராக இருந்துச்சு. அஸ்வின் ஆக்சுவலி வந்து அதுதான் திருப்பி ரொம்ப நாள் கழிச்சு இந்த அரியர்ஸ் எக்ஸாம் எழுந்தவங்க காலேஜில் மீட் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி அஸ்வின் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். அண்ட் சொன்ன மாதிரி இந்த 5 நாள் ப்ரொமோஷன் ஒன்னா ட்ராவல் பண்ணதுக்கப்புறம் ஏன் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ஒரு கதை எடுக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு டீம். அண்ட் பாலா அண்ணா ஸோ ஸ்வீட். அவர் வந்து ஆக்சுவலி ப்ரொடியூசர்னு நிறைய பேருக்கு எப்படி தெரியாதோ எனக்கும் தெரியாது. நானும் ஜாலியாக செட்டில் யாரோ டேரக்டர் ஃப்ரெண்ட் வந்திருக்காரு போல். அப்புறம் இங்கே பக்கத்தில் பிரியாணி எங்கே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தேன். அப்புறமா தான் ஸ்க்ரீன்லேயே அவரை பார்க்கும்போது தான் வந்து அவ்வளோ இதாக எக்ஸைட்டிங்காக இருக்கும். சூப்பர், தேங்க்யூ. அண்ட் 5 ஸ்டார் சார் தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அது இல்லாமல் எல்லாரும் சொல்லியிருந்தாங்க ஒரு படமும் வந்து அது வெளியில் வர்றதுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து பெரிய ஒரு சப்போர்ட்டாக மாறும். ஸோ கண்டிப்பாக ப்ரெஸ் அண்ட் மீடியா நீங்கள் இந்த படத்தை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு அண்ட் இந்த மாதிரி முயற்சிகள் எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு நம்பிக்கையாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஓகே, விஜய் டிவியில் மிமிக்ரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. பட் ஆனால் இப்போ ஞாபகம் வரதை பேசுகிறேன். விஜய் சார் வாய்ஸ் பேசுகிறேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் எனது அன்பார்ந்த ரசிகர்களுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் ஒவ்வொரு வீட்லேயும் இருக்கிற என்னோட குட்டி குட்டி நண்பர்களுக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் டூ மச்சோட சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்கேன். படம் ரொம்ப நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட சொல்லுங்க. நன்றி, தேங்க்யூ. என்னன்னா ரஜினி சார் ஆனா கடைசியில இல்ல. ஓகே ஓகேவா? ஓகே, வேற தேங்க்யூ. யாருக்காவது வேற கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஹாட்ஸ்பாட் 3லயும் சொல்லுங்கண்ணா. ஹாட்ஸ்பாட் 1ல இருந்த சில பேர் இதுல இல்ல. ஆ ஹாட்ஸ்பாட் 2ல பயங்கர சக்சஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க 4 நாள்ல. ஆமாண்ணா, 3லயும் இதுல இருக்க டீம்ல முக்காவாசி பேர் அது இருப்பாங்களா இல்ல அது தெரியலண்ணா. இதுக்கப்புறம் தான் தெரியும். இன்னும் முடிவு பண்ணலண்ணா யாரு என்ன. அஸ்வின் இருக்காரா? தெரியல, நான் இப்போ வரைக்கும் முடிவு பண்ணல. மேபி நான் இருப்பேன். நானே ப்ரொடியூசர் தான் சொல்லணும் சார். அப்புறம் பிரியா பவானி சங்கர் இங்க வராம இருக்கிறதுக்கு காரணம் ப்ரொடியூசர் தானா? ஏன்னா அவங்க எந்த ப்ரொமோஷனும் இல்லையே, ஜோடி அவர் கூட போட்டீங்கன்ற வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரியாவாணி சங்கர் வந்து ஒரிசால ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்க, அதனாலதான் வர முடியல. சார் அப்புறம் இன்னொரு கேள்வி சொல்லுங்கண்ணா. மங்காத்தா உங்களுக்கு வந்து பாதிப்பு தந்தது. ஏன்னா திரௌபதி வந்து அவர் சொல்லிட்டே இருக்காரு எல்லா மேடையிலையும், மங்காத்தாவால தான் நான் வந்து எதிர்பார்த்த வெற்றி அடையல அப்படின்னு. ஆனா நீங்க வந்து மற்றவங்க எல்லாம் கூட தேங்க்ஸ் கிவிங் மீட்டிங்னு வைப்பாங்க. நீங்க சக்சஸ் மீட்னே போட்டிருக்கீங்க. அதை எப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு மங்காத்தா பாதிப்பை தரலையா? இல்ல, மங்காத்தா பயங்கரமா ஓடிட்டு இருக்கும் போதும் எங்க படம் வெற்றி ஆயிருக்கு. அதுதான் எங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த 4 நாள் சூப்பரா பண்ணிருக்கு. அதான் நாங்க எதிர்பார்த்ததை விட பெட்டராகவே பண்ணிருக்கு. ஆனா மங்காத்தா வராம இருந்தா இதை விட ட்ரிபிள் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ அது ஒரு சின்ன வருத்தம் இருக்கதான் செய்யுது. பட் ஆனா பாலா சொன்ன மாதிரி தெரியும் சேர்ந்து வந்திருந்தா இதுல பாதி தான் நாங்க பண்ணிருப்போம். அதனால ஓகே அப்படின்றது தான். நீ யாரையாவது லவ் பண்றியாடா? அப்பா அப்படியெல்லாம் எதுவும் இல்லப்பா. அவ யாரையாவது காதலிக்கிறாளா? இல்லம்மா, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல. நான் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சேன்னு வச்சுக்கோ, பெரிய பிரச்சனை ஆயிடும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தங்கமயில் தை கொண்டாட்டம் சிறப்பு சலுகையாக தங்கம் கிராமிற்கு ரூபாய் 300 முதல் ரூபாய் 600 வரை தள்ளுபடி. இச்சலுகை பிப்ரவரி 1 வரை மட்டுமே. தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.